ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்து அவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல சிரித்த முகத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். சந்தோஷம் தந்தி உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தி உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்
மாதத்திலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர்களை பாதுகாத்தார். அவர் செய்த இரக்கங்கள் ஏராளம் ஏராளம், நன்மைகள் தாராளம் தாராளம், கிருபைகள் அது மகத்துவமானது. ஆண்டவர் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் நம்மளை பாதுகாத்தார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எங்கள் பாடலை கரைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அவரது நாமம் அறிகின்ற எனக்கு அவரே அடைக்கலம். 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 அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வாழ்நாளெல்லாம் அவரை துதிக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வாழ்நாளெல்லாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். நாம் ஜீவனம், நாம் ஜீவிக்கிற ஜீவியம், நாம் நடக்கிற அன்றாட வாழ்க்கை எல்லாவற்றிலும் பேச்சு எல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக இருக்க வேண்டும். நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கமே அவருடைய நாமம் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர் நல்லவர்
துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல கரங்கள் தட்டி பாடுவோம். சந்தோஷம் சந்தோஷம் துன்பத்தில் ஆறுதல் தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் சல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. நல்ல கரத்தில் தட்டி பாடுவோம். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும்போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் தினம் வெற்றியை தந்திடுவார். கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தும். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும்போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் தினம் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும்போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் தினம் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுங்கள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுங்கள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய பிதா, மகிமை உள்ளவர், அதிசயமான
போதுமானவைகளை செய்கிறவர். அவர் அவர் ஆராதனை ஏற்றுக்கொள்ள ஒரே தகுதி உள்ளவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் அவர் நன்மை செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் மகிமையானவர், அவர் குணமளிக்கிறவர், அவர் விடுதலையாக்குகிறவர். அவரை போல தெய்வம் இல்லை. தன் உயிரை கொடுத்த, தன் உடலை கொடுத்த, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த அன்பான தேவனை போல அந்த தெய்வம் இந்த நேரத்தில் இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அவருடைய அன்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு தெய்வ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் உணர்கிறேன், தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதா ஆண்டவர் யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவர்களும் தேவ பிரசனம் பிரவாகித்து போவதாக, அந்த வீடு முழுவதும் பிரவாகிப்பதாக, இந்த தேசம் முழுவதும் பிரவாகிப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய நாடு முழுவதும் தேவ பிரசனம் ஆளுகை பிரவாகிப்பதாக. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. வல்லமை இறங்கி வரட்டும், ஆழ்த்துவம் இறங்கி வரட்டும்.
மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. உலகால் யாவும் உனக்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. உலகால் யாவும் உனக்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை தேவன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை தேவன் நீரே. முடிவில்லா ராஜ்யம் திரும்பவும் வரவேற்கிறது. ஆயத்தமாய் சாத்திரத்தை சேர்க்கிறது, அனுதினமும் வளர்க்கிறது. Glory to Jesus. தெய்வமே உம்மை ஆராதனை செய்கிறோம். தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தகப்பனே, பரம தகப்பனே, பிதாவே உம்மை துதிக்கிறோம். எல்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வரும் முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வரும் ஆனந்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வளர்ந்திடுவே. ஆனந்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வளர்ந்திடுவே. ஆராதனை நீரே. ஆராதனை தேவன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை தேவன் நீரே. ஆயுதேயும் படை உம்மை தொழுதிடுமே. நாயில் படை உம்மை தொழுதிடுமே. நாயில் முடியும் படை உம்மை தொழுதிடுமே. ஒருவராக இப்படி அதிசயங்களை செய்தார்கள். ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை போஷித்தார், நம்மை ஆண்டவர் கர்சனையாக இருந்தார். ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். தன்னுடைய பலனை, தன்னுடைய சத்துவத்தை, தன்னுடைய கிருபையை, தன்னுடைய இரக்கத்தை, அளவில்லாத அவருடைய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய ஊழியக்காரர்கள் அநேகர் பலவீனமாய் போனார்கள். கர்த்தருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு எல்லா ஊழியர்களையும் கர்த்தர்
அவர் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவர்களை நிலைநிறுத்தினார். கர்த்தாவே உமக்கு நன்றி. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே 23 நாட்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாஸ்டர் ரூபன் அவர்கள் கேம்ஸ்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பயங்கரமான போராட்டம், பயங்கரமான ஆண்டவரே பயங்கரமான இடுக்கன் துன்பம், பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் ஹல்லேலூயா கொரோனாவினால தாக்கப்பட்டு இருமல், சளி, ஹல்லேலூயா காய்ச்சல், ஹல்லேலூயா மூச்சு திணறல், அநேக கஷ்டப்பட்டு ஆண்டவர் மகா தேவன் அவருடைய அன்பை நிமித்தமாக கர்த்தர் விடுதலை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய ஸ்நேகம் பெரியது. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஏசாயாகிறதான போதகர் அவருக்கு நல்ல பலனை சத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நோயில் பின்னறிகிறதான அருமையான சகோதரர் அவர்களுக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். திண்டுக்கல்லிலே வண்டியில போய் கொண்டிருந்த அருமையான சகோதரி ஆக்சிடென்ட்னாலே அவர்கள் அங்கு கால் உடம்பாகி அன்கான்சியஸ் ஆகி பெட்டில் சேர்த்து அவர்களுக்கு நல்ல சேர்க்கும் போது அது ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அருமையான மோகன் என்கிறதான தகப்பனார் விசாரணையிலே பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் அவரை கொண்டு போய் வைத்திருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தினேசுக்காக, வெரோனிகாவுக்காக கர்த்தரது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய அன்பு, அவருடைய ஸ்நேகம் அவர்களுக்கு சுகம் கொடுத்து ஆண்டவர் இந்த கொரோனா தாக்குதலிருந்து விடுதலை பெற்று இந்த வீட்டில் சுகமாயிருக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 8 வயது சிறுமி அல்லேலூயா கேன்சர் வியாதினால அவர்கள் பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தர் அந்த மகளுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக, விடுதலை தரும்படியாக எல்லாரும் கண்களுக்கும் 8 வயது குழந்தை அல்லேலூயா கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக இயேசுவே இந்த மகளை நினைத்தரலும், இந்த குடும்பத்தை நினைத்தரலும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். 4 வயசு ட்வின்ஸ் அல்லேலூயா 2 குழந்தைகள் அல்லேலூயா ஸ்தோத்திரம். கொரோனாவினால பாதிக்கப்பட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படியாக 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவே அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண ஆரோக்கியத்தை, பரிபூர்ண விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்திய அளவில் ஆண்டவரே, தேசிய அளவில் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தில் கொரோனாவுடைய தாக்குதல் ஆண்டவரே அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தேசத்தில் ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு விடுதலை ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ ஆளுகை வருவதாக. தேவனுடைய ஆளுகைக்கு மிஞ்சின ஆளுகை ஒன்றுமில்லை. தேவனுடைய அதிகாரத்திற்கு மேலான அதிகாரம் ஒன்றுமில்லை. தன்னுடைய அதிகாரத்தை ஆண்டவரே தேசாதிபதிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கணும், அவர்களுக்கு நாணத்தை கர்த்தர் தரணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா அமைச்சர்கள், எல்லா ஆண்டவரே முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சரீரத்தில் நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை தரணும். ஜனங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர்கள் உதவி செய்யணும். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஆண்டவரே இந்திய தேசத்தில் எல்லா மாநிலங்களிலும் ஒரு பெரிய மாற்றம் வரணும். ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி ஆண்டவர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் தளர்வுகள் அவர்கள் தளர்த்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அவர் எடுக்கிற முயற்சி, பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். அநேக அமைச்சர்கள், அநேக எம்எல்ஏக்கள், அநேக எம்பிக்கள், அநேகர் இதனாலே பாதிக்கப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவோ எளியவர்கள், நடுத்தரவாசிகள், கஷ்டப்படுகிறவர்கள் கூட ஆண்டவரை கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். வேலை இல்லாத திண்டாட்டம், பணம் திண்டாட்டம், பொருளாதார பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே குடும்பத்தில் பிள்ளைகளுடைய 10th பரீட்சை, ஆண்டவரே +1 +2 பரீட்சை, காலேஜ், கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆண்டவரே இன்னும் நீட், இன்னும் அநேக தேர்வுகள் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய சுத்தம் இதில் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும். திருச்சி மாவட்டத்தை ஆசீர்வதியும். கர்த்தர் திருச்சியில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியர்கள், துணைவியார்களை ஆசீர்வதியும். மாண்புரை பிள்ளைகளை ஆசீர்வதி, விசுவாச மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லா பிரஜாதி ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். திருச்சியில அமைதலும் ஆண்டவரே சாந்தமும்
ஆண்டவரே ஸ்தோத்திரம், சமாதானமும் தேவனுடைய ஆளுகையும் திருச்சியில உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினே நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபம் செய்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்தியை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று எதிர்பார்ப்போடு பேசுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசும் தெய்வம், வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை சுகமாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த வேளையில் சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே, இந்த நாட்கள்ல நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ அந்த வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உயிர்வடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களை முழுமையுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாட்களிலும் நாம் இந்த மாத கடைசியில் வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாத கடைசியிலும் கர்த்தர் எத்தனை மாதங்கள் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வந்து அவருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாம் எடுத்துக்கொண்ட வசனத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரின் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவரது தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் வந்த மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். போதும். இன்றைய நாட்கள்ல நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ராகாப் என்னும் வேசியை குறித்து இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். இந்த 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது 2 மனுஷர் எரிகோவை வேவு பார்க்கும்படியாக யார் அனுப்புகிறார்? யோசுவா அனுப்புகிறார். அனுப்பும் போது 2 மனுஷரும் எங்கே போகிறார்கள்? வேவு பார்க்கும்படி போகும்போது அந்த வேவு பார்க்கும்போது அந்த மனுஷரை ராகாப் என்னும் வேசி என்ன செய்கிறார்? ஒழித்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ஆராம் அமிதாபை பெற்றான், அமினதாப் நகாசானை பெற்றான், நகசோன் சல்மானை பெற்றான், சல்மான் போவாசி ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். போதும். இந்த வேதத்திலே 4 விதமான பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவோ பெண்கள் இருக்கிறார்கள் வேதத்திலே. ஆனால் அழகான பெண்கள் என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது யார் என்றால், முதலாவதாக சாராள், 2வதாக ராகாப், 3வதாக தாவீதின் மனைவியாகிய அபிகாயில், 4வதாக எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வேவுக்காரர்கள் யார் என்றால் காலேபும் பினேகாஸ் என்று கூறுகிறார்கள். இஸ்ரவேலிலே மொத்தம் 12 கோத்திரங்கள். இஸ்ரவேலின் பிரதான கோத்திரம் எந்த கோத்திரம் என்றால் லேவி கோத்திரம். இந்த கோத்திரத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்கள் பங்கு என்று சொல்லுகிறார். மிக முக்கியமான கோத்திரம் யூதா கோத்திரம். எல்லா கோத்திரத்திலும் முதன்மையான கோத்திரம் ஆண்டவராகிய இயேசுவே இந்த யூதா கோத்திரத்தில் தான் பிறந்தார். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகும்போது கோத்திரமாக தான் என்ன செய்வார்கள்? வருவார்கள். முதலாவது யூதா கோத்திரம் கொடியை பிடித்து கொண்டு, பின்பு இசக்கார் கோத்திரம், இப்படியாக 6 கோத்திரம். அடுத்ததாக உடன்படிக்கை பெட்டி வரும். அப்படியாக அதற்கு பிற்பாடாக மீதி 6 கோத்திரமாக வரிசையாக வரும். இப்படியாக அவர்கள் வனாந்தரத்திலே என்ன செய்தார்கள்? இப்படியாக ஒவ்வொரு கோத்திரமாக வந்தார்கள். வாசிக்கலாம். அடுத்த வசனமாக என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 2:3. யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க கடவன். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அமினதாப்
மரித்த பின் அவனுடைய மகன் நகசோன் என்ன செய்கிறான், இந்த கோத்திரத்துக்கு வருகிறான். அது மாத்திரமல்ல, யாத்ராகமும் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரையும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாவையும் அபியுவையும் எலேயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இது யார் சகோதரி? இந்த சகோதரி எலிசபால் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய மொழியிலே எலிசபால் என்றால் எபிரேய மொழியில் எலிசபால், கிரேக்க மொழியில் எலிசபெத் என்று சொல்லப்பட்டிருக்குது. இவருடைய சகோதரியை தான் ஆரோன் திருமணம் செய்திருக்கிறார். ஆரோன் யார் என்றால் பிரதான ஆசாரியன். எகிப்திலிருந்து யோர்தான் நதி அண்டையில் வருகிறார்கள். மோசே மரிக்கிறான். மோசேக்கு பின்பாக யோசுவா வருகிறார். அப்ப நகோசன் மரித்த பின் சல்மோன் வருகிறார். அப்ப எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டது என்றால், கானான் தேசத்தில் மிகவும் பிரதானமான பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். கானானுக்கே தலைநகர் போன்றது இந்த எரிகோ. எரிகோவை பிடித்தாலே கானானை பிடித்த மாதிரி, அவ்வளவு ஒரு பெரிய பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். வாசிக்கலாம். உபாகமும் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எம்மோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடபடியே சங்காரம் பண்ண கடவாய். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற ஜாதிகளை துரத்த சொன்னார் தேவன். ஆனால் இந்த 7 ஜாதிகளையும் அழிக்க சொன்னார். ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய இச்சைகளுக்கு மிருகங்களை கூட விட்டு கொடுக்க மாட்டார்களாம். அப்பேற்பட்ட ஒரு மோசமான கீழ்த்தரமான ஒரு ஜாதியை உடையவர்கள் இந்த 7 ஜாதிகள். வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், அது அவ்வளவு ஒரு மோசமான மனிதர்கள், அவ்வளவாய் தங்கள் இச்சைக்காக தங்களுடைய காரியங்களுக்காக அவ்வளவு மோசமாய் நடந்து கொண்டார்கள். தேவன் அந்த காரணத்துக்காக அந்த 7 விதமான ஜாதியை அழிக்க சொல்லி இந்த பட்டணத்தை யார் கட்ட முதலாவது எழும்புகிறார்களோ அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள், இறந்து போவார்கள், அவருடைய வம்சங்களே இறந்து போகும் சொல்லி ஆண்டவர் சாபத்தை கூறுகிறார். அது மாத்திரமல்ல, யோசுவா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எங்கே குடியிருந்தாள் சொன்னால் அலங்கத்தில் மதிலில் குடியிருந்தாளாம். அவளுடைய வீடு எங்கே இருந்ததா? அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அப்ப போர் புரிய வருகிறவர்கள் முதலில் என்ன செய்வார்களா? அலங்கத்தில் உள்ளவர்களை தான் என்ன செய்வாங்களாம்? கொலை செய்வார்களாம். ஃபர்ஸ்ட் போர் புரிய வருகிறவர்கள், படையெடுத்து வருகிறவர்கள். அப்ப அவள் மீது உள்ள கோபத்தினால் என்ன செய்கிறார்கள்? அவளுடைய வீடு அலங்கத்தின் மீது இருக்கிறது. அப்ப அந்த எரிகோ கோட்டை அலங்கத்தின் மதிலில் இருக்கிறது. அவள் 10 வயதிலே இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ராகாபை குறித்து பார்க்கும்போது, அவள் 10 வயதிலேயே இந்த வேசித்தனத்திலே வந்து விடுகிறாள். அந்த காரியத்துக்கு அவள் என்ன செய்துகிறார்கள்? விற்று போட்டு விடுகிறார்கள். அவள் இந்த சமஸ்த கானானுக்கு தெரியும் ராகேலின் வாழ்க்கை. ஆனாலும் அவள் யாரை குறித்து அறிந்திருந்தாள் என்றால், கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறாள். விசுவாசம் வைத்தாள். தேவன் பேரில் விசுவாசம் வைத்தாள். கேள்விப்பட்டு என்ன செய்கிறாள்? விசுவாசம் வைக்கிறாள் தேவன் பேரில். அப்ப அவள் சமஸ்த அந்த எரிகோ கோட்டையை, அவளுடைய வீடு அலங்கத்தின் மீது இருப்பதனால் எல்லாருக்கும் இந்த ராகாபை குறித்து தெரியும். எல்லாரும் அவளை என்ன செய்திருப்பார்கள்? ஏளனமாய் அவளை பார்த்திருப்பார்கள். வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவள் சொல்லும் போது சொல்லுகிறாள் பாருங்களே, எவ்வளவு அழகாக சொல்லுகிறாள். கேள்விப்பட்ட போது, கண்களினால் பார்க்கவில்லை, கேள்வி மாத்திரம் படுகிறாள். கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. அந்த அளவுக்கு அவள் தேவன் பேரில் என்ன வைத்திருக்கிறாள்? விசுவாசம் வைத்திருக்கிறாள். அது மாத்திரம் இல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். தேவனை அறியாத ஒரு புறச்சாதியான ஒரு ராகாப் சொல்லுகிறாள், நான் கேள்விப்பட்ட போது.
அப்ப அவளுடைய விசுவாசம் எவ்வளவாய் தேவன் பேரில் இருக்கிறது. அவளுடைய தொழில் ஒரு வேசியா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மேலில் உள்ள விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவள் தன்னுடைய பாவத்தை விட்டு விட்டு என்ன செய்கிறாளாம்? சணல் நூல் நூற்பவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். பார்த்தீங்களா? அவர்களை வாசிக்கும் போது எதிலே ஒளித்து வைத்தார்களாம்? அந்த வேவுகாரரை சணல் தட்டைகளுக்குள் ஒளித்து வைத்திருக்கிறாள். அப்ப அவள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாள்? சணல் நூல் நூற்பவளா இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வேலையை அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். இதிலே சொல்லப்பட்டிருக்க இந்த வேலையை யாராலும் சீக்கிரமாக கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னாக்கா அதிலே தேறினவர்கள் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப இவள் அநேக வருடங்களாக அநேக நாட்களாக இந்த நூலை என்ன செய்கிறாள்? சணல் நூலை கோக்குற வேலையை அவள் செய்து கொண்டு இருக்கிறாள். அப்ப இந்த சணல் தட்டையை பின்ன வேண்டும் என்றால் அவளுக்கு அநேக வருடங்கள் ஆயிருக்கும் அதை கற்றுக்கொள்வதற்கு. அது மாத்திரம் அல்ல, அவள் எதிலே அவர்களை இறக்கி விடுகிறாள் என்று சொல்லும் போது அதில் சொல்லப்பட்டிருக்க சிவப்பு நூல் கயிறு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக தான் அந்த வேவுகாரங்களை தன்னுடைய சன்னல் வழியாக இறக்கி விடுகிறார். அது மாத்திரமல்ல, குணசாலியான ஸ்திரீக்குரிய அடையாளம் ராகாபிடத்தில் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முழுவதும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் கைகளினால் சணல் நூலை பின்னி. அப்ப இவளுடைய வேலை என்ன செய்கிறது? சணல் நூலை பின்னுகிறவளாய் மாத்திரம் பார்க்கிறது மாத்திரம் இல்ல, குணசாலியான ஸ்திரீயாகிய 4 பேரை குறித்து நாம் பார்த்தோம். சாராள், ரெபேக்காள், லேயாள், இன்னும் அநேக பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சணல் நூல் நூற்றாள் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் ராகாப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இவளை பொறுத்தவரை வரையில் நான் உயிரோடு இருக்க அர்த்தம் இல்லை என்று கூறுகிறாள். அதனால்தான் யோசுவா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 2:13. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்ப இவ என்ன சொல்லுகிறாள் பாருங்களே, தகப்பன் தாய் அவர்களுடைய உறவினர்களை சொல்லுகிறாள். தகப்பன், என் தாய், என் சகோதரர், என் சகோதரிகள் எல்லாவற்றையும் உயிரோடு வையுங்கள், தன்னை காப்பாற்றுங்கள் என்று அவள் கேட்கவே இல்லை. அவளை அவருடைய குடும்பத்தார் என்ன செஞ்சுட்டாங்க? ஒதுக்கி வைத்துட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு தொழிலை செய்கிறாள். இவளை பார்க்கிறவர்கள் எல்லாம் அவமானமாக, நிந்தனையாக இவளை பார்க்கிறவர்கள் தூசிக்கிறார்கள். இவளோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது, இவளோடு சேர்ந்திருந்தால் நமக்கும் அசிங்கம், அவமானம் என்று சொல்லி இவளுடைய குடும்பமே இவளை ஒதுக்கி வைத்து விட்டது. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? வேவுகாரரிடத்தில் என் தகப்பன், என் தாய், என் சகோதரர், என் சகோதரிகள் அவர்களை உயிரோடு காக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு என்ன செய்யறார்? பரிந்து பேசுகிறார். ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஆவி அவரிடத்தில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, யோசுவா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களுக்கு இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சொல்லும் போது சொல்ற, உன் தகப்பன், உன் தாய், உன் சகோதரர், உன் சகோதரிகளை உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அப்ப அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் சொல்லுகிறார்கள். அப்ப இஸ்ரவேலர்கள் இன்னும் கானானுக்குள் வரவில்லை. ஆனால் ராகாப்போ தேவன் பேரில் எப்படி உள்ளவளாய் காணப்படுகிறாள்? விசுவாசம் உள்ளவளாய் இருக்கிறாள். ஒரு காணாத தேவனை கேள்விப்பட்ட ஒரு ராகாப், அவளுக்குள் ஒரு விசுவாசம், தேவன் பேரில் ஒரு வைராக்கியம், ஒரு கேள்விப்பட்ட அவளுக்குள் தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய சகோதரர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இதற்கு முன்பாக ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாரும் கானானில் தான் இருந்தார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சகதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். அப்ப இவர்கள் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவரை எங்கே அழைத்து கொண்டு போகிறார் என்றால் தேவன் கானானுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு எங்கே இருக்கிறார்கள்? கானானிலே இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபு
யாக்கோபு எகிப்திற்கு போய் அங்கே 430 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் வருகிறார்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு முன்கூட்டியே தன்னுடைய எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொல்லி என்ன செய்கிறார்? இது போல உபத்திரவத்தை அடைவார்கள், ஆனால் திரும்பவுமாய் அவர்களை கானானுக்குள் என்ன செய்வேன்? கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த ராகாப் தேவனை பற்றி என்ன தெரியும் அவளை என்று நாம் பார்க்க போறோம். அவளுக்கு பலி தெரியாது. அது மாத்திரமல்ல, ஆராதனை முறைமைகள் தேவனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும். அவள் தன்னுடைய வாயினால் அறிக்கை இடுகிறாள், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் கர்த்தராகிய தேவனே தேவன் என்று அவள் அறிக்கை இடுகிறாள். அதில் மாத்திரம் அவளுடைய வைராக்கியம், அவளுடைய இருதய உறுதி அதிலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் கண்ணார காண்கிறார்கள் தேவனுடைய அதிசயத்தை, அற்புதத்தை. மோசே மூலமாக மன்னா வந்தது, செங்கடல் பிளந்தது, ரெவிதீமிலே கண்மலை அடிக்கப்பட்டது, கண்மலை அடிக்கப்பட்டு ஆறாவது தண்ணீர் ஓடி வருகிறது. அது மாத்திரமல்ல, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறியது. காலை வந்தது, மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். இதையெல்லாம் கண்ணார கண்டும் அவர்களுக்கு என்ன இல்லை? வனாந்தரத்திலே அழிந்து போகிறார்கள். அவருடைய முறுமுறுப்பு, இச்சை, இன்னும் அநேக விசுவாசத்தினாலே அவருடைய அநேகர் இஸ்ரவேலிலே மாண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரை விசுவாசத்தினால் கானானுக்குள் அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை. அவருடைய அற்புதத்தை அவர்கள் காண்கிறார்கள், அவருடைய மகிமையை காண்கிறார்கள், அவர்கள் அநேக காரியங்களை கண்ணார பார்க்கிறார்கள். அவர்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அவர்களுக்கு முறுமுறுப்பு. எப்ப பார்த்தாலும் மோசேயிட்ட போய் சண்டை போடுகிற காரியங்கள், அநேக காரியத்தின் நிமித்தம் கர்த்தரே துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த இஸ்ரவேலர்களை வனாந்திரத்திலே தேவன் அவர்கள் என்ன செய்கிறார்? அழித்து போகிறார். அவருடைய சந்ததியை தான் கானானுக்குள் தேவன் பிரவேசிக்க செய்கிறார். அப்ப எதையுமே பார்க்கவில்லை இந்த ராகாப். அற்புதத்தை காணவில்லை, கர்த்தருடைய மகிமையை காணவில்லை, அவர் செங்கடல் 2ஆக பிளந்ததை காணவில்லை, கற்பாறைக்கு தண்ணீர் வந்ததை காணவில்லை. எதுவுமே பார்க்காத அவள் கேள்விப்படும்போது அவளுக்குள் விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தினால் அவள் தேவன் பேரில் அதிகமாய் நம்பிக்கை உடையவளாய் இருக்கிறாள். இந்த விசுவாசம் இந்த நாட்கள்ல நமக்குள் அதுபோல ஒரு விசுவாசம் நம்ம இந்த நாட்களை கட்ட வேண்டும். இன்னைக்கு அநேக காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் அநேக விரோதமாய் இருக்கிறது. கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், எங்கு பார்த்தாலும் கூக்குரலும் அழுகையின் சத்தங்களும் மகா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னமும் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் நமக்குள் ஆழமாய் ஊற்ற கட்டப்பட இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, உண்மையில இருக்கிற காரியங்களை எடுத்து போடுங்க. இந்த நாட்களை இன்னும் அதிகமாய் உண்மை விசுவாசிக்கிற கிருபையை தாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை ஜெபிக்க போறோம். அது மாத்திரமல்ல, யோசுவா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். பாருங்களேன், அவள் சொல்லுகிறாள் பாருங்க, ஒவ்வொரு அற்புதத்தையா அவர்களிடத்தில் சொல்லுகிறாள். எவ்வளவு ஒரு அழகாக சொல்லுகிறாள் பாருங்க. அற்புதத்தை கண்டு விசுவாசிப்பதை விட இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது நிலைத்து நிற்க முடியும். இந்த நாட்கள்ல அநேக நேரம் அநேக சபைக்கு வருகிறார்கள், அநேக நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேக காரியங்களை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் முடிந்த பின்பாக ஆண்டவருடைய விட்டு விலகி போகிறோம். அவருக்குள் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஏனென்றால் நாம் அற்புதத்துக்காகவே வருகிறோம், அடையாளத்துக்காகவே வருகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது ஜனங்களை பார்த்து கூட்டமாய் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதத்துக்காகவும் அப்பத்துக்காகவும் மாத்திரம் என்னை பின்தொடர்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் அப்பேற்பட்டவர்களாய் நாம் இராதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் விசுவாசிக்க, அவள் எப்படி கேள்விப்பட்டு விசுவாசத்தாலோ அந்த வார்த்தையை வாசித்து வாசித்து விசுவாசத்தில் தேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாட்கள்ல. அதுபோல அற்புதத்தை பார்த்தால் உங்களால் நிற்க முடியாது. வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது அப்ப நம்ம கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களை போல நம்மளால ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள் நிற்க முடியும். வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்திலே அலங்கம் இடிந்து விழுந்தது. அவர்கள் முழங்குகையில் ஒரே நேரம் ஒரு செகண்ட்ல என்ன செய்த அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆனால் ராகாப் வீடு மாத்திரம் என்ன செய்யல, இடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். எரிகோ கோட்டையை குறித்து ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது, தொல்லிய நிபுணர்கள் கூறும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நேரத்துல இந்த அலங்கம் முழுவதும் இடிந்து விழுந்ததாம். ஆனால் ராகாப் வீடு மாத்திரம் என்ன செய்யவில்லையா, இடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எரிகோவில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருப்பார்கள், என்னடா ஒரே நேரத்துல எல்லாம் இடிந்து விழுந்துச்சு, இவளுடைய வீடு மாத்திரம் அலங்கத்துல அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு இருப்பார்கள். ராகாப்பை வேவுகாரர்கள் காப்பாற்றுவதற்கு முன்பாகவே, இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவதற்கு முன்பாகவே, யோசுவா காப்பாற்றுவதற்கு முன்பாகவே ராகாப்பை கர்த்தர் காப்பாற்றி வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை குறித்து பெரிய காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா வேத ஞானம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தால் மட்டும் போதும், நாம் என்ன செய்யலாம், கர்த்தரை அதிகமாய் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் சொல்லும் போது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல கர்த்தர் மேல் அதிகமாய் விசுவாசம் வைக்க. அதனாலதான் தோமாவை குறித்து தேவன் சொல்லும் போது, கண்டு விசுவாசிக்கிறாதவனே விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை கர்த்தரை நாம் காணாதபடிக்கு ஆண்டவருடைய வசனம், அவர் எழுதி கொடுத்த வசனத்தை நாம் அதிகமாய் விசுவாசிக்கும் போது, ராகாப்புக்குள் இருந்த வைராக்கியம், அவளுக்குள் இருந்த விசுவாசம் அவளை எவ்வளவாய் உயர்த்தியது பாருங்கள். அது மாத்திரமல்ல, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை என்ன செய்தார்களாம், அவர்கள் அதிலிருந்து கீழே இறக்கி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். யோசுவா 2வது அதிகாரம் வாசிக்கலாம், 21வது வசனம் வாசிக்கலாம். 2:21. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்களேன். ஒரு காணாத தேவனை விசுவாசிக்கிற அவள் எந்த காரியத்தை குறித்தும் அவளுக்கு தெரியாது. எல்லாரும் அவளை அசிங்கமாய் அவமானமாய் நிந்தையாய் என்ன செய்தார்கள், திட்டினார்கள். அவள் போகும்போது அவளை தூசணமாய் பேசி இருப்பார்கள். அவள் எல்லாரையும் போல சகஜமாய் எல்லாரும் போற இடத்துக்கு போயிருக்க முடியாது, அவளை ஒழுக்கி வைத்திருந்தார்கள். அவளை ஏதோ ஒரு காரியத்தை போல அவளை எவ்வளவா புறம்பாய் தள்ளி வைத்திருந்தார்கள். ஆனால் பட்டணமே, எரிகோ பட்டணமே இடிந்து எல்லாம் புருஷர்கள், வாலிபர்கள், கிழவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் வெட்டி மடிந்து போகிறார்கள். ஆனால் இவளுடைய குடும்பம் மாத்திரம் தேவன் காப்பாற்றுகிறார். காரணம், அவளுக்குள்ள இருந்த ஒரே விசுவாசம், நம்பிக்கை, தேவன் பேரில் வைத்திருந்த ஒரு வைராக்கியம். தேவனை கண்ணால் காணவில்லை, ஒரு அற்புதத்தை அவள் பார்க்கவில்லை, அவளுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தைக்கு கேட்டு விசுவாசித்ததினால் அவளுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்தது. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கூட கூட சேதமாகாதிருந்தாள். 31வது வசனம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே. அந்த எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தின் வீரர்களுடைய பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல எல்லாருடைய பேர் வந்திருக்கிறது. ராகாப் வேசி, அவளுடைய பேர் இடம்பெற்றதுக்கு ஒரே காரணம், அவளுடைய மேல் தேவன் பேரில் வைத்த விசுவாசம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை போல அவள் கீழ்ப்படியாதவளா இராதபடிக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். கர்த்தர் அவளை பாதுகாக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்தது. அது மாத்திரமல்ல, அவளுடைய ஆண்டவர் பார்க்கிறார், அவளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ இப்படியா இருந்து போக கூடாதுன்னு சொல்லி அவளை யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்? சல்மோனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். வாசிக்கலாம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அமினதாபை பெற்றான்.
அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் போதும். இந்த சல்மோன் ராகாப்பை திருமணம் செய்கிறான். இந்த சல்மோன் யார் என்று நாம் பார்த்த முன்பாக ஒரு யூத குலத்துக்கு அவன் தான் என்ன செய்யப்பட்டிருக்குது. அவன் தான் அந்த சல்மோன் யாருனாக்க அமினதாப் மரித்த பிறகு அவனுடைய மகன் தான் இந்த நகசோன். இவனுடைய கோத்திரத்தில் வந்த ஒரு யூத குலத்துக்கு முன்பாக கொடியை தூக்கி கொண்டு போகிற ஒரு கோத்திரத்தை நடத்துகிற ஒரு ஆள் தான் யார்? இந்த சல்மோன். இந்த சல்மோனை திருமணம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் ராகாப்பை அனுப்புகிறார். எவ்வளவாய் ஒரு மனுஷரால் வெறுக்கப்பட்டு, ஒரு உறவினர்களால் வெறுக்கப்பட்டு, அந்த அந்த ஜனங்களால் தள்ளப்பட்டு, அவமானப்பட்டு, கேவலமாய் அவளை நடத்தின அவளை கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தது மாத்திரமல்ல, ராகாப் தேவனிடத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்களை உயிரோடு வைக்கும்படி கேட்டாள். ஆனால் தேவன் அவளை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, சல்மோன் அவமானத்தை எண்ணாமல் அவளை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இதுல இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தமக்கு முன்பாக இருந்த அவமானத்தை எண்ணாமல், அதுபோல ராகாப் அவ்வளவு அவமானத்தில் இருந்தார். அவ்வளவு ஒரு கேடுகட்ட நிலைமையில் இருந்த அவளை கர்த்தர் நினைத்து, ஒரே காரணம் கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம், அவர் மேல் வைத்த நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு உறுதி அவளுக்குள் இருந்ததுனால அவளை பாருங்க, ஒரு விசுவாச பட்டியலில் அவளுடைய பேர் வருகிறது. அது மாத்திரமல்ல, முதலாவது மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே அவளுடைய பட்டியல் வருகிறது. வம்ச வரலாறுல ஒரு எப்படி ஜனங்களால் அவளை ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். தேவன் அவளை நினைவு கூர்ந்தார். அவள் ஆசைப்பட்டது, என் குடும்பம், என் சகோதரி, என் சகோதரர், என் தாய், என் தகப்பன், அவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் தேவன் அவளை நினைத்தருளி அவளை எவ்வளவாய் கோத்திரத்தில் கொண்டு வந்து அவளை வம்சங்களுக்கு தாயாய் அவளை மாற்றி தேவன் அந்த சந்ததியிலே, தாவீதின் சந்ததி வர அந்த கோத்திரத்திலே அவளுடைய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக தேவன் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவளுடைய முந்திய வாழ்க்கையை பார்க்காமல் தம்மை கரம் பிடித்துள்ளார். அது மாத்திரமல்ல, சல்மோன் பிடித்ததற்காகவே இப்படி என்றால், தேவன் நம்முடைய கரத்தை பிடிப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அதிகமாய் பிரகாசிக்கும் பாருங்க. அவளுடைய எதிர்காலம் எப்படியாய் மாறுகிறது என்று, அவளை எவ்வளவு பெரிய ஆளாய் கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த நாட்கள்ல அவள் ஒரே ஒரு காரியம் தான் செய்தாள். கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம், கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை. இந்த நாட்களை நாம் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னும் அதிகமாய் எனக்குள் விசுவாசத்தை தாங்க, இன்னும் அதிகமாய் மேல் நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்க, இன்னும் அதிகமாய் மேல் பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. நான் கேள்விப்படுகிற துர்ச்செய்திகளை கேட்டு கலங்காதபடிக்கு, என்னுடைய அவமானங்கள், நிந்தனைகள், என்னுடைய காரியங்கள், இப்ப நடக்கிற காரியங்களை நான் பார்த்து உன்னுடைய நாமத்தை ஒரு நாளும் தூசிக்காதபடிக்கு இன்னும் அதிகமாய் உண்மையில் வளர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த நாட்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ நல்லவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராகாப்பை குறித்து பார்க்கும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம், எவ்வளவாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அதிகமாய் விசுவாசித்ததுனால் அவளுக்குள் எவ்வளவு பெரிய கர்த்தாவே ஒரு உயர்வை நீ கொடுக்கிற இந்த நாட்களிலும் நாங்கள் உங்களுடைய வசனத்தை அதிகமாய் விசுவாசிக்க ஒரு சல்மோனை கர்த்தர் தகுதிர் என்றால் நாங்கள் உண்மை அதிகமாய் பற்றி இருக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்த தேவன், எங்களை முடிவு வரைக்கும் நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த நாட்கள்ல நாங்கள் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் நீர் அப்படியே ஆசீர்வாதத்தை உயர்த்த போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை காத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you.